அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பல் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்கு கிரேவிங்க. இது ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, கீ ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக மேட்ச் ஆகும். இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆஷா அவங்க அசோகா அல்வா பண்ணி நம்மளோட இமெயிலுக்கு அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்ததுன்னு தேங்க் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை நான் உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஆஷா. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, முழுசு மல்லி, அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலையும் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கரிஞ்சிடாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கரிஞ்சிடக்கூடாது, அப்புறம் கசக்கும் கிரேவி. அதனால் நல்லா கருக விட்டுறாமல் நல்லா பொன்னிறமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நான் எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி கசந்துரும் எள்ளு. அதனால தான் நான் கடைசியாக எள்ளு சேர்த்து அதையும் கொஞ்சமாக படப்படன்னு நல்லா பொரியிற அளவுக்கு பொரிஞ்சதும் நீங்கள் இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு நம்ம பேஸ்ட் பண்ணும்போது பார்க்கலாம். இதை நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் மட்டும் கொட்டி ஆற வச்சிடலாம். மிளகு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நம்ம முட்டை சாப்பிடும்போது நல்ல டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நமக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கம்மியான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது இப்போ நான் ஒரு 4 பேருக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், நீங்கள் உப்பு பத்தலைன்னா பின்னாடி கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவலும் உங்களுக்கு கிரேவி அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இதை எல்லாமே நல்லா வதக்கி அந்த மசாலா வாசனை வரும்போது நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ட்ரையாக வறுத்து வச்சுருந்த பொருளையும் சேர்த்து இது நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம பாயில் பண்ணி எடுத்த எக்கை நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2ஆக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா அங்கங்கே கீறிட்டு அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த ஸ்கின் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை வெளியில் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் ஹாஃபாக கட் பண்ணிங்கன்னா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி பதமாக பார்த்து எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட முட்டை எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். இப்போ அதே ஆயிலையே நம்ம தாளிச்சிடலாம். ஸோ நம்ம இந்த ஆயிலையே நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்க கிரேவியை இது கூட சேர்த்துடலாம். இதில் நம்ம எதுவும் எக்ஸ்ட்ராலாம் தேவையில்லைங்க. உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை ப்ளைனாக இருக்கலாம் கிரேவி அப்படின்னு சொன்னால் நம்ம இப்படியே விட்டுடலாம். உங்களுக்கு அந்த வாசனை பிடிச்சிருந்துச்சுன்னா கருவேப்பிலை மட்டும் ஒரு கொத்து போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, நான் ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு பிஞ்ச் நமக்கு புளி ஜாஸ்தி இருக்கலாம். நீங்கள் சப்பாத்திக்கோ இட்லிக்கோ கிரேவி பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க புளியை. இல்லை புளி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தக்காளியையும் வதக்கி இதிலே அரைச்சிக்கலாம். அது மாதிரியும் நல்லாயிருக்கும். ஆனால் இது புளி சேர்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட நம்ம கீ ரைஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டு, நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஜார் கழுவின தண்ணியும் நான் இது கூட ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. திக்காக வேணும்னா ரொம்ப தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். இப்போது இது நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதிக்குது. இதை இன்னுமே நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அரோமாவே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம செய்யும் போதே அந்த ஒரு வாசனை. ஏன்னா நம்ம அந்த மல்லி அந்த நிலக்கடலையெல்லாம் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள் ஒரு தடவை. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் முட்டை எல்லாத்தையும் ஏற்கனவே நம்ம ப்ரௌனாக வதக்கி வச்சுருந்த முட்டை எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா இந்த சாந்ததுக்குள்ளே சாறுற அளவுக்கு கொதி விட்டு இறக்கிக்கலாம். இது கொதிக்கும் போதே இதோட அந்த ஸ்மெல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நம்ம நிறைய விதத்தில் முட்டை குழம்பு ஏற்கனவே நம்மளே போட்டிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனல் டச்சாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி. அவ்வளோதாங்க, நம்ம முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
நம்மளோட கிரேவி எல்லாத்துக்கூடையும் நல்ல வண்டர்ஃபுல் சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்டை பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.